உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான, ஹெல்த்தியான, டயட்டில இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ரொக்கோலி சாட்டே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நான் ஒரு ப்ரொக்கோலி வாங்கியிருக்கு. கீழ இருக்க தண்டெல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்லா கட் பண்ணிட்டு, நல்லா ஹாட் வாட்டர்ல போட்டு நல்லா இத பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா சுடுதண்ணீல கொஞ்சமா மஞ்சத்தூளும், கல்லுப்பும் போட்டுட்டு, இத நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் கொதிக்க விட்டிங்கனாலே போதும். ரொம்ப கொதிக்க விட வேணாம். இது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எல்லாம் உள்ள போட்டுட்டு, நம்ம இத வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ப்ரொக்கோலி பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதாவது குழந்தைகளுக்கு இதில தாராளமா சூப் வச்சு குடுக்கலாம். ரொம்பவே நல்லது. வெஜிடபிள்ஸ்லேயே நம்பர் 1 சத்துக்கள் நிறைந்தது ப்ரொக்கோலின்னு தான் சொல்றாங்க. இப்போ வந்து இத ஃபில்டர் பண்ணி தனியா எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் வந்து ஊத்திக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். பூண்டு வந்து நம்ம வந்து பொடுசா கட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதுக்கு கூடவே நான் வந்து 1 1/2 பெரிய வெங்காயத்த நான் கட் பண்ணி உள்ள சேர்த்துருக்கிறேன். அதையும் போட்டுட்டு இப்போ நல்லா இத வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது வந்து காரமே இருக்காதுங்க. நம்ம செய்யறது வந்து எல்லாருமே தாராளமா சாப்பிட்லாம். ஈவன் குழந்தைகளுக்கு கூட குடுக்கலாம். ஒரே ஒரு தக்காளிய கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இத நல்லா 2 வதக்கிக்கலாம். தண்ணி எல்லாமே எதுவுமே ஊத்த வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து மஷ்ரூம் வந்து ஒரு 5, 6 மஷ்ரூம் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம இது கூட போட்டுக்கலாம். பன்னீர் கியூப்ஸ் வந்து ஒரு 10 கியூப்ஸ் எடுத்துக்கிறேன் நானு. குட்டி குட்டியா. அது வந்து ஒரு 25 கிராம்ஸ் இருக்கும். இது 2த்தையுமே நம்ம உள்ள போட்டுக்கலாம். அதாவது மஷ்ரூமும் தண்ணி விடும், ப்ரொக்கோலியும் தண்ணி விடும். அதனால நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊத்த வேணாம். இந்த மாரி 2 வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுக்கிற ப்ரொக்கோலியும் உள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு இத 3ம் சேர்த்துட்டு இத நல்லா கிளறி குடுத்துறலாம். உப்பு பார்த்தீங்கன்னா, கம்மியா போட்டாலே போதும். இது வந்து அவ்வளோக்காக உப்பு வந்து இது ஏத்துக்காது. கொஞ்ச நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு. அப்போ தண்ணி நல்லா விடும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கிளறி விட்டுக்கலாம். டின்னருக்கு நம்ம இது மட்டுமே இதுக்கு கூட 2 ஆம்லேட் வச்சு சாப்பிட்டாலே போதுங்க. நல்ல வயிறு வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கும். மறுபடியும் கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, ஓப்பன் பண்ணிட்டு, ஃபைனலா பெப்பர் பவுடர் மட்டும் தூவிட்டு, நம்ம வந்து ஹை ஃப்ளேமில வச்சு நல்லா வதக்கி விட்டோம்னா, அவ்வளோதான் ப்ரொக்கோலி சாட்டே ரெடி ஆயிரும். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.